நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்கள் கதைகளையே சொல்கின்றோம். இது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் ராஷித் மல்ஹதீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். தீபாவளி பண்டிகையை வீடுகளில் இருந்து கொண்டாடுமாறு கோரிக்கை. தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் ட்ரோன் கருவிகள் மூலம் கண்காணிப்பு. வரும் சனி ஞாயிறு தினங்களில் ரயில் போக்குவரத்து ரத்து. மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறுவதற்கான தடை நீடிக்கப்படாது என்கின்றார் ராணுவ தளபதி. சிறைச்சாலைகளில் இதுவரை 159 கோவிட் தொற்றாளர்கள். அமெரிக்காவை தொடர்ந்து மிரட்டும் கோவிட். ஒரே நாளில் அதிகபட்சமாக 1,61,000 பேருக்கு கோவிட் தொற்று. இவை எமது முதன்மை செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். எதிர்வரும் 15ஆம் திகதி வரை மேல் மாகாணத்தில் இருந்து வெளியேறுவதற்கான தடையை நீடிப்பதற்கான எதிர்பார்ப்பு இல்லை என ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றாளர்கள் அதிக அளவில் மேல் மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்டதால் மேல் மாகாணத்தில் இருந்து வெளியேறுவதற்கு எதிர்வரும் 15ஆம் திகதி நள்ளிரவு வரை தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டது. தீபாவளி பண்டிகைக்கு பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறக்கூடும் என்பதால் இந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த தடையை எதிர்வரும் 15ஆம் திகதிக்கு பின்னர் நீடிக்கும் எதிர்பார்ப்பு இல்லை என ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். විශේෂයෙන්ම මේ තිබෙන තත්ත්වය වෙනත් ප්‍රදේශවලට යෑම වළක්වා ගැනීම සඳහා පමණයි මේ තත්ත්වය ඇති කරනු ලැබුවේ. නමුත් ඒක අනිවාර්යයෙන්ම අපි මධ්‍යම රාත්‍රියේ 12ට ඉවත් කිරීමට කටයුතු කරනවාමයි. නමුත් අපි අර කිව්වා වගේ සමහර අවස්ථාදී යම් යම් වෙනස් කීම් වෙන්න පුළුවන්. ඊළඟ පැය 48 වුණොත් ඒ තත්ත්වයක් ඇති වෙන්න පුළුවන්. නමුත් කතා කරන අවස්ථාවේදී අපි කිසිසේත් එහෙම තවදුරටත් තරංග යන බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. விசேடமாக மேல் மாகாணத்தில் உள்ள நிலை வெளி மாநிலங்களில் ஏற்படுவதை தடுப்பதற்காகவே இந்த தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் எதிர்வரும் 15ஆம் திகதி நள்ளிரவு இந்த தடையை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். எனினும் நாம் எப்பொழுதும் கூறுவதைப் போல அடுத்த 48 மணி நேரத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எனினும் மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறுவதற்கான தடையை நீடிப்பதற்கான எதிர்பார்ப்பு இல்லை. அத்துடன் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்கள் குறித்து நாளை விசேட ஆய்வொன்றை நடத்த உள்ளோம். ஏதேனும் பகுதிகளில் கோவிட் பரவுவது குறித்த தாக்கம் குறைந்திருந்தால் அந்த பிரதேசத்தை தனிமைப்படுத்தலிலிருந்து நீக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். අපේ හෙට දිනේදී සම්පූර්ණ මේ පිළිබඳ නැවත විශ්ලේෂණයක් කරලා ඔය බලාපොරොත්තු වෙනා දැනට හුදකලා කරලා තිබෙන ප්‍රදේශ අනවශ්‍යයි හෝ අවම පීඩනයක් තිබෙන ප්‍රදේශවලින් ඒ හුදකලා භාවය අනිවාර්යයෙන්ම අපි හෙට දවසේ බොහෝ ප්‍රදේශ ඉවත් කිරීමටත් අපි බලාපොරොත්තුවක් තිබෙනවා. மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறுவதற்கான தடை விதிக்கப்பட்டதை அடுத்து கொழும்பு தலைநகரிலிருந்து புறப்படும் வெளியிடங்களுக்கான பேருந்து சேவைகள் முற்றாக தடைப்பட்டன. எனினும் ஊர்களுக்கு செல்லும் எதிர்பார்ப்பில் கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தில் சிலர் காத்திருந்ததை காண முடிந்தது. යන්න විදියක් නෑ අපිට. ඒ පැත්තටත් නෑ මේ පැත්තටත් නෑ. මාපාරේකම අපිට ඉන්න වෙලා තියෙන්නේ. අයිසිමත් මේ අවස්ථාවේ පොලිසියෙන් එවුවොත් කොහෙද යන්නේ? අපි කියනවා ගෙදර යන්නේ කියලා. නිකන් ඉතින් අරගෙන කියලා නඩුවක් දාන්න පුළුවන්. ඔය මාතරේ යන්නද? எனினும் இன்று பிற்பகல் கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்பட்டது. தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள தற்காலிக பயண தடையை அடுத்து ரயில் சேவைகளும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைவாக மேல் மாகாணத்திற்குள் மட்டும் ரயில் சேவைகள் இயக்கப்படுவதாக ரயில்வே திணைக்கள பொது முகாமையாளர் தெரிவித்தார். ලබන 14/15 සෙනසුරාදා සහ ඉරිදා ලංකාවේ මගින් දුම්රිය ධාවනය සියලුම දුම්රියන් නවත්තලා තියෙනවා. வரும் சனி ஞாயிறு தினங்களில் ரயில் சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. எனினும் 16ஆம் திகதி ரயில் சேவைகளை மீண்டும் இயக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. එහෙත් 16 වෙනිදා සියලුම දුම්රියන් ධාවනයට කටයුතු කරලා තියෙනවා. இதேபோல தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறுவோரை கண்டறிய ட்ரோன் கருவிகள் பயன்படுத்தப்பட்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. විශේෂයෙන්ම හුදකලා කරන ලද ප්‍රදේශවල පුද්ගලයන් සම්බන්ධයෙන් ක්‍රියා කිරීමට විශේෂ මෙහෙයුමක් ඊයේ දිනේදී ක්‍රියාත්මක කළා ශ්‍රී ලංකා ගුවන් හමුදාවත් සමග. අද දිනේදීත් මේ මෙහෙයුම ගුවන් හමුදාවේ හෙලිකොප්ටර් යාන ඒ වගේම ட்ரோன் යාන උපයෝගී කරගෙන விசேடமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களை கண்காணிக்க ட்ரோன் கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. இலங்கை வான்படையினர் ஹெலிகாப்டர்கள் மூலமும் ட்ரோன்
ட்ரோன் கருவிகள் மூலமும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களை கண்காணித்து வருகின்றனர். வானிலிருந்து கிடைக்கும் தகவல்களுக்கு அமைய நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்ட விதிகளை மீறிய 15 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். විශේෂ විහිදුම් බලකායක් ඇති කර තිබෙනවා. විශේෂකාර්ය බලකාය වගේම පොලිසිය එම විහිදුම් බලකායට අනුයුක්තව කටයුතු කරනවා. ඊයේ දිනේදී එවැනි අත්අඩංගුවට ගැනීම් 15ක් පමණ සිදු කරනු ලැබුවා. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களை கண்காணிக்கும் பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்டன. அத்துடன் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் இவ்வாறான காட்சிகளை காண கிடைத்தது. தீபாவளி பண்டிகையை சுகாதார நடைமுறைகளை பேணி கொண்டாட வேண்டும் என்று இந்து மத தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அத்துடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கான சுகாதார நடைமுறைகளையும் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. இந்து மக்களால் கொண்டாடப்படும் சிறப்பு வாய்ந்த பண்டிகைகளில் ஒன்றாக தீபாவளி பண்டிகை விளங்குகின்றது. இம்முறை தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் போது மக்களிடையே கோவிட் வைரஸ் பரவுவதை தடுப்பதற்காக சுகாதார அமைச்சு வழிகாட்டல்களை வெளியிட்டுள்ளது. இதேபோல தீபாவளி பண்டிகையை வீட்டிலிருந்து கொண்டாடுமாறு இந்து மத தலைவர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கமைவாக சுகாதார அமைச்சின் வழிகாட்டல்களுக்கு அமைவாக தீபாவளி பண்டிகை கொண்டாட்டங்களுக்காக பொதுமக்கள் ஒன்று கூடக்கூடாது என சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் தற்போது இருக்கும் இடங்களிலேயே தங்கியிருக்குமாறும் கோரப்பட்டுள்ளது. கோவில்களில் சமய நிகழ்வுகள் நடத்தப்படக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை ஆகிய கோவிட் வைரஸ் பரவும் அபாயம் காணப்படும் பிரதேசங்களில் உள்ள மக்கள் வெளியிடங்களுக்கு செல்லாது வீடுகளிலிருந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இந்த கோவிட்-19 காலத்தில் நாங்கள் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கின்றோம். எனவே நாங்கள் எமது ஆலய வழிபாடுகள் எங்களுக்கு உரிய ஒரு ஆகம முறையாகும். ஆனால் இந்த கோவிட்-19 சூழ்நிலை காரணமாக நாங்கள் வீட்டில் இருந்தே இறைவனை பிரார்த்தித்து சுகாதார விதிமுறைப்படி எங்களது இந்த தீபாவளி பண்டிகையை நாங்கள் கொண்டாடுவோம். அது மட்டுமல்ல, ஆலயத்துக்கு உங்களுக்கு செல்ல கிடைத்தால் அது சௌக்கிய முறைப்படி சுகாதார முறைப்படி என்ன அறிவுறுத்தல்கள் தரப்பட்டிருக்கின்றதோ அதனை நீங்கள் பின்பற்றி உங்கள் வழிபாட்டை செய்யுங்கள். கோவிட்-19 இலங்கையை விட்டு அகல வேண்டும், முழு உலகையும் விட்டு அகல வேண்டும். நீங்கள் கவனமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் வெற்றியாகும், மற்றவர்களின் வாழ்க்கையும் வெற்றியாகும், இலங்கை நாட்டு அனைத்து மக்களினதும் வாழ்க்கை வெற்றியாகும், முழு உலகுக்கும் வெற்றியாகும். எனவே நீங்கள் இந்த தீபாவளி பண்டிகை காலத்தில் இறைவனை பிரார்த்தித்து கோவிட்-19 இலங்கையை விட்டு அகல வேண்டும், முழு உலகையும் விட்டு அகல வேண்டும். எங்களுக்கும் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும். தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவருக்கும், எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கை அமைய வேண்ட நாங்கள் இறைவனை பிரார்த்திப்போம். கோவிட் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் தீபாவளியை கொண்டாட தயாராக இருக்கும் மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதை எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனினும் தீபாவளி பண்டிகைக்காக எப்போதும் பரபரப்பாக இருக்கும் கொழும்பு தலைநகரம் களை இழந்து காணப்பட்டது. நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் கோவிட்-19 அச்சுறுத்தல் காரணமாக அமைதியான முறையில் தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட வவுனியா மக்கள் தயாராகி வருகின்றனர். நாட்டில் கோவிட்-19 தாக்கம் அதிகரித்துள்ள நிலையிலும் வவுனியாவில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நகர மத்திய பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் புத்தாடைகள் மற்றும் வீட்டுப் பொருட்களை பொதுமக்கள் கொள்வனவு செய்வதை அவதானிக்க முடிகிறது. வவுனியாவில் தீபாவளி பண்டிகை புத்தாடை வியாபாரங்கள் கடந்த முறையை விட இம்முறை மந்தகதியில் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகிறது. இதேவேளை கொரோனா நிலைமையை கருத்தில் கொண்டு வீட்டிலிருந்து சமய அனுஷ்டானங்களில் ஈடுபட்டு தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபடுமாறு வவுனியா மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் தினேஷ்குமார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தீபாவளி திருநாள் சென்ற காலங்களைப் போலல்லாது இந்த வருஷம் தற்பொழுது நாட்டிலே நிலவுகின்ற
கொரோனா நிலைமையினை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட அறிவுரைகளின் பிரகாரம் இந்த நிகழ்வினை கொண்டாடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். நாங்கள் தற்பொழுதைய கொரோனா சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சுகாதார திணைக்களத்தினால் வழங்கிய அறிவுரைகளுக்கு அமைவாக கோவில்களிலே மிகவும் திருவிழாவுக்கு அந்த பூசைகளுக்கு தேவையான மிகவும் ஆக குறைவாக எவ்வளவு பேர் தேவையோ அவர்களை மாத்திரம் வைத்து இந்த பூசைகளை செய்யும்படியும் இயன்றளவு மக்கள் கோயில்களுக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே தங்களுடைய சமய அனுஷ்டானங்களை பின்பற்றும்படியும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது சம்பந்தம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஹட்டன், டிகோயா நகரங்களுக்கு நேற்று பெரும் எண்ணிக்கையிலான பொதுமக்கள் வருகை தந்திருந்தனர். இவர்களில் அதிகமானவர்கள் சுகாதார பொறிமுறைக்கு அமைவாக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியினை பேணி வருகை தந்திருந்தனர். எனினும் ஒரு சிலர் முறையாக முகக்கவசம் அணியவில்லை. அவர்கள் சுகாதார பிரிவினரால் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி வர்த்தகத்தில் ஈடுபடாதவர்களை பொது சுகாதார பிரிவினர் எச்சரித்துள்ளனர். தம்பி மாஸ்க் போடுங்க தம்பி, மேல போடுங்க மாஸ்க், மேல இன்னும் தள்ளி போடுங்க. மேல மாஸ்க் என்ன வாய்க்கு போடுறதுக்கா இருக்கு இல்லையே? ரைட் 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 ரைட். பாரு வாங்க போங்க. ஒரு ஆளா வந்து ஒரு ஆள் வாங்க. கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக இம்முறை தீபாவளியை வீடுகளில் இருந்தே கொண்டாடுமாறு தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேவேளை மினுவாங்குடை கோவிட் கொத்தின் ஆரம்பத்தோடு மேல் மாகாணத்தில் இதுவரை 10,000க்கும் மேற்பட்டோர் கோவிடினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நாட்டில் கோவிடினால் பாதிக்கப்பட்டவர்களில் 11,000க்கும் அதிகமானவர்கள் குணமடைந்துள்ளனர். அக்டோபர் 4 மினுவங்கட கோவிட் கொத்தின் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை மேல் மாகாணத்தில் 10,000க்கும் அதிகமானவர்கள் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் நேற்று வெளியான இறுதி PCR முடிவுகளுக்கு அமைய கொழும்பு மாவட்டத்தில் இதுவரை 4,640 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 4,834 தொற்றாளர்களும், களுத்துறை மாவட்டத்தில் 571 தொற்றாளர்களும் பதிவாகியுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் இனங்காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களில் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் மாத்திரம் 230 பேர் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கம்பஹா மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள் சார்ந்த இடங்களில் இருந்தே தற்போது தொற்றாளர்கள் கண்டறியப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பேலியகொட கோவிட் கொத்தானது மினுவங்கொட கோவிட் கொத்து போன்றல்லாது நாடளாவிய ரீதியில் தொற்று பரவும் அபாயத்தை ஏற்படுத்தி இருந்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் அரசு மேற்கொண்ட முயற்சிகளினால் தொற்று இந்த அளவிலாவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இல்லையெனில் இன்று கொழும்பு முழுவதும் கோவிட் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். මිනිවංගොඩ එක වගේ නෙමෙයි රට පුරාට යන්න තර්ජනයක් ඇති වුණා. නමුත් අපි ගත්ත පාලනයටත් ඒක රට පුරාට යන්න නැතුව මේක මේ පැත්තට ප්‍රදේශයට පමණක් සීමා කරගත්තා. இதேவேளை இந்துக்களின் தீபத் திருநாள் பண்டிகையை இம்முறை வீடுகளில் இருந்தே கொண்டாடுமாறு தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக இம்முறை தீபாவளி பண்டிகையின் போது நபர்களை சந்திப்பதை தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கையெடுக்க தொலைபேசியில் குறுந்தகவல்கள் ஊடாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். පාවිච්චි කරලා සුබ පතන්න ඒ විදියට මේ අවස්ථාවේදී දීපාවලි උත්සවය සැමරීම නිවසේ සිටම උත්කර්ෂවන්ත අන්දමින් කරන්න.
எமது பிராந்தியத்தில் காணப்படுகின்ற பாலமுனை பிரதேச வைத்தியசாலை கோவிட் நோயாளிகளுக்கான சிகிச்சை நிலையமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 72 நோயாளிகள் எமது பாலமுனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். 63 பொதுமக்கள் அதில் சிகிச்சைகள் முடிவுறுத்தப்பட்டு வீடு சென்றிருக்கின்றார்கள். தற்போதைய நிலையில் 9 நபர்கள் அந்த வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். இந்துக்களின் முக்கியமான ஒரு விழாவாக இந்த தீபாவளி கொண்டாட்டம் சனிக்கிழமை 14ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கின்றது. அந்த விதத்தில் இந்த கோவிட் நோய் என்ற ஒரு அபாய நிலைமையை அளித்தவர்களாக நீங்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்க வேண்டும். நாடளாவிய ரீதியில் உள்ள சிறைச்சாலைகளில் இதுவரை 159 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் அறிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் வெளிக்கட சிறைச்சாலை கைதி ஒருவர் கோவிட் தொற்றினால் இனங்காணப்பட்டதை அடுத்தே கந்தக்காடு கோவிட் சங்கிலி கண்டறியப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிறைச்சாலைக்குள் அழைத்து வரப்படும் புதிய கைதிகள் மிக உன்னிப்பாக அவதானிக்கப்படுவதாகவும் 14 நாட்கள் விசேட கண்காணிப்பில் வைக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுவரை 155 சிறை கைதிகள் உட்பட 4 சிறைச்சாலை அதிகாரிகள் கோவிடினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பு சிறைச்சாலை கட்டமைப்பில் மாத்திரம் இதுவரை 7000 PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு நாடளாவிய ரீதியில் உள்ள சிறைச்சாலைகளில் 9500 PCR பரிசோதனை இடம்பெற்றுள்ளதாகவும் சிறைச்சாலை திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். බන්ධනාකාර සංකීර්ණයේ 7000කට ආසන්න ප්‍රමාණයක් අපි කරලා තිනවා PCR පරීක්ෂණ. මුළු ලංකාවම ගත්තාම 9500කට ආසන්න ගාණක් අපි කරලා තිනවා. ඒකෙන් අපිට පොසිටිව් වෙලා තියෙන්නේ 159ක් වගේ ප්‍රමාණයක් තමයි. இதேவேளை நேற்றைய தினம் 20 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கோவிட் தொற்றாளர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர். இதனையடுத்து நாடளாவிய ரீதியில் உள்ள போலீஸ் நிலையங்களில் மொத்தமாக 706 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கோவிடினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 373 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் மொத்தமாக 271 தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 46 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 12 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 10 பேரும், காலி மாவட்டத்தில் 4 பேரும் கண்டறியப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பிய 4 பேர் நேற்றைய தினம் கோவிட் தொற்றாளர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் 9575 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இதுவரை 6,36,586 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. நாட்டில் நடைபெற்ற சில முக்கிய செய்திகளின் தொகுப்பினை அடுத்து பார்க்கலாம். தலவாக்கலை அக்கர்பத்தனை பகுதியில் மிருகங்களுக்காக பொருத்தப்பட்டிருந்த சட்டவிரோத மின்வேலியில் சிக்கி 4 பிள்ளைகளின் தாயொருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் அக்கர்பத்தனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மன்ராசி நியூபோர்ட்மோர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 65 வயது நிரம்பிய தாயொருவரே உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் பூஜைக்காக வாழை இலை வெட்டுவதற்காக குறித்த தோட்டத்திற்கு சென்றதாகவும் நீண்ட நேரம் வராததால் வீட்டில் உள்ளவர்கள் தோட்டத்திற்கு சென்று பார்த்தபோது குறித்த தாய் உயிரிழந்த நிலையில் கிடந்ததாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து போலீசாருக்கு அறிவித்த பின்னர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த மின்கம்பியில் சிக்கி அவர் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அக்கர்பத்தனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வன்னிப்படைகளின் கட்டளை தளபதியாக புதிதாக பதவியேற்றுக் கொண்ட மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேரா வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு விஜயம் செய்திருந்தார். இதன்போது வவுனியா மாவட்டத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் அரசாங்க அதிபர் மற்றும் மேலதிக அரசாங்க அதிபருடன் கலந்துரையாடியுள்ளார். ராணுவ தளபதியின் வழிகாட்டலின் கீழ் கோவிட்-19 தாக்கத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் முப்படையினரும் ஈடுபட்டுள்ளதாகவும் வவுனியாவிலும் பாதுகாப்பு தரப்பினர் மாவட்ட செயலகத்துடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேரா தெரிவித்துள்ளார். வடக்கு கடல் பிரதேசத்தில் எதிர்வரும் திங்கட்கிழமை தொடக்கம் கடல் அட்டை பிடிப்பதற்கு அனுமதிக்குமாறு வடக்கு மாகாணத்தினை சேர்ந்த கடற்றொழில் திணைக்களத்தின் மாவட்ட பணிப்பாளர்களுக்கு கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அறிவுறுத்தியுள்ளார். எனினும் குறித்த அனுமதியானது ஸ்கின் டைவிங் எனப்படும் சாதாரண சொலியோடி முறையின் ஊடாக மாத்திரமே மேற்கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் ஸ்கியூபா எனப்படும் சிலிண்டர் பயன்படுத்தி கடல் அட்டை பிடிக்க அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார்.
நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் கடல் அட்டை பிடிப்பதற்கு அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்தன. எனினும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடைமுறைகளில் ஒன்றாக வடக்கு கடலில் கடல் அட்டை பிடிப்பது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் பரிந்துரையின் அடிப்படையில் தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் கடல் அட்டை பிடிப்பதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இதேபோல தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வன்னி தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்தினால் நெடுங்கேணி ஒழுமடு கிராமத்தில் அங்கங்களை இழந்த மாற்றுத்திறனாளிகள் 10 குடும்பங்களுக்கு வன்னி தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்தினால் உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டன. வவுனியா வடக்கு நெடுங்கேணி பிரதேச செயலாளர் பிரதாபன் மாற்றுத்திறனாளிகள் 10 குடும்பங்களுக்கு உலருணவு மரக்கறி பொதிகளையும் ஒழுமடு கிராமத்தில் வழங்கி வைத்தனர். வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மற்றும் நீர் மாகாணங்களில் சில இடங்களிலும், அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் கிழக்கு கடல் பிராந்தியங்களில் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக மணித்தியாலத்துக்கு 70 முதல் 80 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும்.